வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். தொடர்ச்சியாக நீண்ட காலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலக தலைவர்கள் மற்றும் இந்திய தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லியில் நிதி ஆயோக் நிர்வாகக் குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். ஆன்லைன் டிரேடிங் ஆசை காட்டி புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்த மூவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டிலேயே மிக நீண்ட காலம் தொடர்ச்சியாக பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலக தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கே, பப்புவா நியூகினியா பிரதமர் திரு ஜேம்ஸ் மராப்பே, டிரினிடாட் டொபாகோ பிரதமர் திரு கம்லா பிரசாத் பிசசார் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புரட்சிகரமான மாற்றங்களை இந்தியாவில் ஏற்படுத்தி வருவதையும் தெற்குலக நாடுகளுக்கு தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருவதையும் இவர்கள் பாராட்டியுள்ளனர். தொடர்ந்து நீண்ட காலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் இந்திய தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாதனை அவரது தலைமை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கைக்கு சான்றாகும் என்று சமூக ஊடகத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைத்து பிரிவு மக்களுக்கும் பல்வேறு நலத்திட்டப் பணிகளை அறிவித்து வளர்ச்சியின் பலன்கள் கடைக்கோடி மனிதனையும் சென்று சேர்வதையும் உறுதிப்படுத்தி இருப்பதாக அவர் பாராட்டியுள்ளார். பழங்குடி கிராமங்களுக்கான தர்தி ஆபா வளர்ச்சி திட்டம், ஜன்மன் போன்ற திட்டங்கள் குறிப்பாக மெச்சத்தக்கவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரை பாராட்டி வாழ்த்துக்கள் குவிந்து வருவது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. தொடர்ந்து நீண்ட காலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு திரு அமித்ஷா உட்பட பல்வேறு மத்திய அமைச்சர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் உலக அரங்கில் இந்தியாவின் பெருமிதத்தை மீட்டு அடிமை மனப்பாங்கிலிருந்து நாட்டை விடுவித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல்லையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு நாட்டில் நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டதும், ஜம்மு காஷ்மீரில் 360வது அரசியல் சாசனம் நீக்கப்பட்டதும் அரசின் முக்கிய சாதனைகள் என்று அவர் கூறியுள்ளார். நாடு இதுவரை கண்டிராத துணிச்சலான பல்வேறு சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி அமல்படுத்தி இருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இத்தகைய சீர்திருத்தங்களால் நாட்டின் வளர்ச்சி பாதைக்கே புது வடிவம் கிடைத்திருப்பதாக மத்திய தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பாராட்டியுள்ளார். பிரதமர் பதவியில் திரு நரேந்திர மோடியின் 4399 நாள் பயணம் வளமான முன்னேறிய சுயசார்பு இந்தியா ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் பொன்னான அத்தியாயம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்பட பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்களும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர். நாட்டிலேயே மிக நீண்ட காலம் தொடர்ச்சியாக பதவியில் உள்ள பிரதமராக வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லை எட்டியுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. ஏழைகள், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் உள்கட்டமைப்பு, தொழில், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கும் அரசு அமல்படுத்தி வரும் முக்கிய திட்டங்களை இத்தீர்மானம் பாராட்டியுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். அகமதாபாத்தில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகளின் முதல் பகுதியை 2169 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளும் உத்தேசத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆந்திர மாநிலம் அமராவதியில் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு தனி வளாகம் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு குடியிருப்பு வளாகம் அமைக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து நீண்ட காலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ளதை ஒட்டி பிஜேபியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின், டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் இன்று புதுடில்லியில் உள்ள கோவில் ஒன்றில் வழிபட்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமை நாட்டிற்கே புதிய வரலாறு படைத்திருப்பதாக திரு நிதின் நபின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளாக அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்கு பாடுபட்டு வருவதாகவும் குறிப்பாக மகளிர் அதிகார மேம்பாட்டில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 25 கோடி குடும்பங்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டு இருப்பது அரசின் முக்கிய சாதனை என்றும் குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டவர்களும் இன்று புதுடில்லியில் கோவில் ஒன்றில் வழிபட்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் நிதி ஆயோக் அமைப்பின் 11வது நிர்வாகக் குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். இது குறித்து கூடுதல் தகவல்கள். விக்சித் பாரத் 2047 இலக்கை எட்டுவதற்கான அனைவரையும் உள்ளடக்கிய மானுட மேம்பாடு என்னும் கருப்பொருள் அடிப்படையில் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வயது, பாலினம், பிராந்தியம் மற்றும் சமூக பொருளாதார பின்னணிகளுக்கு அப்பாற்பட்டு அனைவருக்கும் மானுட மேம்பாடு வழங்கும் குறிக்கோளை அளவிடத்தக்க விளைவுகளாக மாற்றுவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மாநில அரசுகளின் தலைமை செயலர்கள் மாநாட்டில் வெளியான பரிந்துரைகள் குறித்தும் ஆலோசிக்கப்படும். நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்க உள்ளனர். நாட்டில் CNG எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குழாய் மூலம் வீடுகளுக்கு PNG எரிவாயு வழங்குவதற்கான கட்டமைப்பு வசதிகளை அரசு விரிவாக்கம் செய்து வருவதாகவும், LPG இணைப்புகளை PNG இணைப்புகளாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறினார். உலகின் நடப்பு நிலவரங்களை தவறாக பயன்படுத்தி பொய்த் தகவல் மற்றும் செயற்கையான தட்டுப்பாடு மூலம் கொள்ளை லாபம் ஈட்ட முயல்வதை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஆன்லைன் டிரேடிங் மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டி புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 1.27 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் பல மாநிலங்களில் தேடப்பட்டு வந்த 3 பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். புகாரின் பேரில் முன்னதாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மோசடி பணம் பல்வேறு வங்கிக் கணக்குகள் மூலம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு பகுதியைச் சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டனர். பின்னர் இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களிடமிருந்து 2 லேப்டாப், 4 செல்போன், 6 வங்கிக் கணக்கு புத்தகங்கள் மற்றும் 3 சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதே நபர்கள் மீது மேற்கு வங்கம், நாகாலாந்து உட்பட பல்வேறு மாநிலங்களில் 100க்கும் மேற்பட்ட சைபர் மோசடி புகார்கள் இருப்பதும், இவர்கள் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்து இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவினால் சென்னையில் இன்று காலமான இயக்குனர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான தேனியில் நாளை நடைபெற உள்ளன. இன்று சென்னை நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் உடலுக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மற்றும் திரையுலக பிரபலங்கள் பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், காஞ்சிபுரம், செங்கற்பட்டு உட்பட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 16ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொடர்ச்சியாக நீண்ட காலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலக தலைவர்கள் மற்றும் இந்திய தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லியில் நிதி ஆயோக் நிர்வாகக் குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். ஆன்லைன் டிரேடிங் ஆசை காட்டி புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்த 3 சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.